கனித்தமிழ் நிலத்தில் கண்ணனும் தமிழில் கற்பதுதானே சரி, தனித்தமிழ் மொழியை தாழ்த்திய பகையை தன்னலிட்டே உடன் ஏறி என்று முழங்கிய பாவலர் பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்களின் 93வது பிறந்த நாளையொட்டி நடைபெறுகின்ற இந்த பாவரங்கத்தின் முதலாவதாக அறிவம்மை அவர்கள் தன்னோட பாடலை இசைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். விரி விசும்பை செங்கதிரை விண்மீனை நிலவை வெப்ப ஒளி மண்டிலத்தை விலங்கரு பால்வெளியை எரிவழியை தீம்புனலை இருநிலத்தை இனிமேல் ஏந்துகின்ற நுண்ணுயிரை இயங்கு நிலைத்தினையை திரி தருமின் புள்ளினத்தை திரள் விளங்கை நீரில் தேங்குருமின் கூட்டத்தை தெருள் மாந்த வினத்தை புரிமனத்தை பெரு நினைவை பொருள் செறிந்த தமிழை புலப்படுத்தும் திரளெதுவோ புலனுற வாழ்த்துவமே. தமிழாரும் செம்பொருளை தவிர்த்தழில முதலை தாயார்க்கும் தாயாகி தனித்திருக்கும் மெய்யை குமிழாரும் உயிர் புனலை கூட்டுவிக்கும் நெறியை கோதில்ல நன்னுணர்வில் உமிழ்த்தெழுமை கூத்தை சிமிழாரும் இமை விழிக்குள் சிறு பாவைக்குள்ளே சிதறொளியை குவிக்கும் ஒரு செயலறுத்த செயலை அமிழாதம் நன்னெஞ்சம் அங்காந்ததாகி அறிவறிய துடிப்பதேதோ அது தன்னை வாழ்த்துவமே. நன்றி. அருமையா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. அறிவுமை, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நெஞ்சின் அழுகை என்று பாவலர் அவர்கள் எழுதிய பாடலில் எழுதி எழுதி செல்கின்றேன் நான், என்ன பயன் என எண்ணி பார்க்கிலேன். எழுதி எழுதி செல்கின்றேன் நான், என்ன பயன் என எண்ணி பார்க்கிலேன். உழுது விதைத்தவை ஒரு நாள் விளையுமோ, ஊமை விதைகளாய் சாவியாய் ஒழியுமோ. புழுதியில் மறையுமோ, பூக்களாய் மலருமோ, அருகியும் உளுத்தும் அமுங்கி போகுமோ. பழுதென ஊரைத்தவை பழித்திடப்படுமோ, பயன்படாது என விலக்கிடப்படுமோ. தொழுது போற்றுமோ காலம் தோன்றுமோ, உயர சுவிக்கொரு தூங்கென நிற்குமோ. பசித்த அறிவினால் புசித்திடுவார்களோ, பரபரப்புணர்வோடு பொறித்திடுவார்களோ. விசித்து விசித்து நான் அழுத அழுகையும், விடிய விடிய நான் படித்த கண்ணீரும், மக்கள் குலத்தின் கடைசி மாந்தனின் ஒக்க அழுகையோடு ஒன்றாயினையுமோ. ஒழுகு கண்ணீரோடு ஓடி கலக்குமோ. எழுதி எழுதி செல்கின்றேன் நான், என்ன பயன் என எண்ணி பார்க்கிலேன். நன்றிங்கய்யா. நன்றிங்க. தொடர்ந்து பாவரங்கின் முதலாவதாக இசைக்க வரும் பாவலர் முனைவர் கடவுர் மணிமாறன் ஐயா அவர்கள் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர்மதி திட்ட இயக்ககம் வழங்குகின்ற அந்த தூய்தமிழ் பட்டாளர் பரிசினை வென்ற பெருமகனார். தனித்தமிழ் பாவலர், தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, முரசொலி, கண்ணியம், எழுகதிர், முகம், தமிழ் ஓசை உள்ளிட்ட தமிழ் சார்ந்த இதழ்களில் தொடர்ந்து எழுதி வரும் எழுத்தாளர். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பாரதிதாசன் பெருஞ்சித்திரனார் பாடல்கள் ஒப்பாய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்ற பெருமகனார். அழகோவியம்,
சிறகை விரித்த சிந்தனைகள், பொன்னி, தமிழ்களம் போன்ற நூல்கள் இவரது நூல்கள் பரிசு பெற்ற சிறப்புக்குரியன. மணக்கும் மலேசியா என்ற இவரது நூல் கல்லூரிகளில் பாடநூலாக வைக்கப்பெற்ற பெருமைக்குரியது. சிறந்த ஆசிரியர் பணிக்காக தமிழ்நாடு அரசின் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற தலைமையாளர் ஐயா முனைவர் கடவுர் மணிமாறன் அவர்களை தங்களது இசைக்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். வரலாற்று சிறப்பு வாய்ந்த பாவலரேறு ஐயா அவர்களுடைய நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். 65 தென்மொழி தொடர்புடையவன் நான். 1985 பாவலரேறு அவர்களை பற்றியும் புரட்சி பாவலர் பாரதிதாசனை பற்றியும் ஒப்பாய்வு செய்து முனைவர் பட்டம் பெற வேண்டும் என்பதற்காக அந்த ஆய்வை நிகழ்த்திய நேரத்தில் எழுத்தெண்ணி வரி எண்ணி படிக்கிற அந்த வாய்ப்பை நான் பெற்றேன். ஒரு பாடலை மட்டும் சொல்லி நான் நேராக பாடலுக்கு வருகின்றேன். பாவலரேருடைய பாடல்கள் அன்றைய இளைஞர்களிடத்திலே எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை நினைவு கூர்ந்தல் பொருட்டு நான் இதை சொல்லுகிறேன். புரட்சி பாவலர் பாரதிதாசன் அவர்கள் ஒரு இடத்திலே குறிப்பிடுவார், நாயினும் கீழாய் செந்தமிழ் நாட்டார் நலிவதை நான் கண்டும் ஓயுதல் இன்றி அவர் நலம் எண்ணி உழைத்திட நான் தவறேன். தமிழரின் மேன்மையை தடுத்திடும் எவரையும் என் தாய் தடுத்தாலும் விடேன். எம்மை நத்துவாய் என்று எதிரிகள் கூடி இட்டு அழைத்தாலும் தொடேன் என்று அந்த பாடல் வரும். அதனுடைய தொடர்ச்சியாக, அதனுடைய நீட்சியாக பாவலரேறு அவர்கள் ஒரு பாடலை பாடியிருக்கிறார். என் மொழியை, என் இனத்தை, என் நிலத்தை மாற்றானிடம் இட்டு விட்டு சோம்பியிற உள்ளம் இசையேன், அவன் எடுத்தறியும் காசுக்கு இரு கைகள் பிசையேன். பாருங்கள், அதே சிந்தனை, அதே நினைவலைகள், அதே வீரார்ந்த தமிழ் இனமான உணர்வுகள், இவற்றையெல்லாம் கொண்டிருக்கிற பாவலரேறு அவர்கள் வரலாற்றில், தமிழ் இன வரலாற்றில் மிக பெரும் அழியாத வரலாற்றை ஒட்டி சென்றிருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த நினைவை நான் பார்க்கிறேன். அவரை பற்றிய பாடல். பைந்தமிழ் மீட்பர் பாவலரேறு நைந்த தமிழினும் நன்னிலை எய்தவும் உயிரின் நனைய உண்டமிழ் ஒளிரவும் அயராது உழைத்த அருந்திரல் அரிமா. மொழி ஞாயிறு நம் பாவாணர் வழி விழிபோல் வியந்தமிழ் விழிப்புற காத்தவர். அஞ்சல் துறையின் அரும்பணி விடுத்தே அஞ்சா மனத்தராய் ஆர்வ பெருக்குடன் உலக தமிழர் முன்னேற்றத்தின் கழகம் தொடங்கி களமெலாம் கண்டவர். வெஞ்சிரைப்பட்டார், விடியல் விளைந்தார், நெஞ்சுர மிக்கவர் நிலை தடுமாறார். இனம் மொழி நாட்டை இன்னுயிர் போலும் மனத்தில் எண்ணி மலைபோல் தாங்கி அல்லும் பகலும் காத்துமே மகிழ்ந்தவர். எல்லா நிலையிலும் இன்றமிழ் இனத்தவர் போற்றுதற்குரிய புகழ் வாழ்வெய்தி ஏற்றமும் விரும்பும் இனிய மாற்றமும் பெற்றிட வேண்டிய பீடுரு செயல்கள் முற்றுமாற்றியே முதலாய் நின்றவர். உடலும் உள்ளமும் ஓய்ந்திடல் இன்றி கடமை உணர்வுடன் கணன்றே எழுந்தவர். தென்மொழி, தமிழ் நிலம், தமிழ்ச்சிட்டு என்னும் நன்னய தாளிகை நல்லோர் வாழ்த்திட நடத்தி வந்தவர். நச்சு மனத்தினர் அடக்குமுறைகளை, ஒடுக்குமுறைகளை, தடா பொடா இவற்றை குறிக்கிற சொற்கள் மடக்கி வீழ்த்திய மறவர். பன்னரும் அடலேறு இளையரை ஆர்த்தலை செய்தவர். இனிக்கும் கொய்யாக்கனையும் ஐயை கனிச்சாறு என்னும் கண்ணல் தொகுதிகள், உலகியல் 100 பள்ளி பறவைகள்,
இலக்கிய வளர்ச்சிக்கு ஆக்கப் பணிகள், நூறாசிரியம் மெய்ப்பொருள் உரையுடன் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை, வீரார் பணுவல் பற்பல நல்கியும் அன்னை தமிழ்க்கே அரும்புகழ் சேர்த்தவர் என்றும் இவர் புகழ் எழுகதிர் போலுமே என்று இந்த பாவரங்க பாடலை நிறைவு செய்கிறேன். நல்ல வாய்ப்புக்கு அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அருமையான பாவை இங்கு அளித்த பாவலர் பெருஞ்சித்தனார் ஐயா அவர்களின் தமிழ் தொண்டை அவர்கள் படைப்பை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு பாவை இங்கு வாசித்த கடவுர் மணிமாறன் ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா பூங்குடன் ஐயா அவர்கள் அவரோட ஐயாவுடைய பாவை பற்றிய தினம் சிறு ஐயா எப்பொழுதுமே ஐயாவுடைய பாடல் தவறாது தென்மொழியில் இடம்பெறுகிறது. இந்த பாடலும் தென்மொழியில் அடுத்து இடம்பெறும். ஐயா வந்து பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவங்க. என்றுமே அந்த அந்த முனைவர் பட்ட ஆய்வு மிகவும் சிறப்பான ஒன்று. ஒப்பு முறையில் பார்த்து அவங்க செய்திருக்கிறாங்க. அவங்க இப்பொழுதும் இந்த பாடல் வழியாக வெளிப்படுத்தினது வணக்கத்துக்கும் பாராட்டத்துக்கும் உரியது. நன்றிங்க ஐயா. பாவரங்கில் அடுத்ததாக இசைக்க வரும் பாவலர் ஐயா எழில்வாணன் ஐயா அவர்கள் எங்களது தூய தமிழ் பற்றாளர் விருதினை செந்தமிழ் சொற்பிறப்பில் அகர்மதி திட்ட இயக்ககம் வழங்குகின்ற அந்த தூய தமிழ் பற்றாளனை வென்ற பெருமகனாருள் இவரும் ஒருவர். பாரதிதாசன் அவர்களின் இளைஞர் இலக்கியம் மற்றும் பாவலர் பெருஞ்சித்தனார் அவர்களின் பள்ளிப்பறவைகள் ஆகியவற்றை ஒப்பாய்வு செய்து மெய்ப்பொருளியல் நெறிஞர் பட்டம், அதாவது இளநிலை ஆய்வாளர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான அந்த இளமுனைவர் பட்டம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பட்டத்தை பெற்றவர் எம்புல் பட்டம். செந்தமிழ் செய்யுட்கோவை, யாப்பு விளக்கம் போன்ற அரிய நூல்களை எழுதியவர். என்னை போன்று இன்னும் மரபு கற்க விரும்பும் அனைத்து மாணவர்களுக்கும் யாப்பு விளக்கம் என்பது ஒரு கைத்துணை, இன்னும் சொல்ல போனால் ஒரு மெய்த்துணை என்றே சொல்லலாம். அத்தகைய யாப்பு விளக்கத்தை எழுதிய நூலாசிரியர், தனித்தமிழ் இதழ்களில் தொடர்ந்து எழுதி வரும் தகமையாளர். இவரை பற்றி பாவலர் பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்கள் ஒரு செய்திருக்கிறார். அதை சொன்னால் இவரது புகழுக்கு அது எடுப்பாக இருக்கும் என்று சொல்கிறேன். தப்பெழுதாமல் எழுதும் தனித்தமிழ் பெரும்பற்று தகைசால் பண்பு, ஒப்பளித்து பிறமொழி சொல் துப்பிவிட்டு தூய தமிழ் கூறும் வேட்கை, அப்பழுக்கில்லாத உள்ளம் அணையாத நல்லுணர்வு இங்கு ஆருக்கென்றால் மெப்புதலுக்கு இல்லாமல் உரைக்கின்றேன் எழில்வாணன் வெளிமுன் நிற்பார் என்று பாவலர் பெருஞ்சித்தனார் ஐயா அவர்களால் பாராட்டப்பட்ட தகைமையாளர். 2014 ஆண்டு வெளிவந்த அந்த ஒகேனக்கல் படத்தில் பூவே பூவே ஏனோ நாணமோ என்ற பாடலை எழுதியவர். எதிர்வினை என்ற திரைப்படத்திலும் பாடல் இயற்றியார். இத்தகைய பெருமைக்குரிய பாவலர் எழில்வாணன் ஐயா அவர்களை பாவலரை குறித்த இசைக்கும்படி அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த அரிய நிகழ்வில் வரவேற்புரை ஆற்றியிருந்த அருமைக்குரிய தங்கை சித்திர சந்தாழை, தென்மொழி ஆசிரியர் ஐயா பூங்குன்றனார், அருமையாக உரை நிறுத்திய செந்தலை கௌதமன் ஐயா, குமணராசன் ஐயா மற்றும் அனைவருக்கும், இந்த நிகழ்வை நெறிப்படுத்தி செல்லுகின்ற அன்பிற்கினிய கார்த்திக் அவர்களுக்கும், இந்நிகழ்வில் பங்கேற்க இருக்கின்ற பாவலர் மக்களுக்கும், இணைப்பில் இணைந்திருக்கின்ற அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதுவரை எம் மூச்சு இயங்குகின்றதோ, எதுவரை எம் உடல் இம்மண் தோயுமோ, எதுவரை எம் மனம் நினைவலை எழுப்புமோ, அதுவரை மொழி இன ஆர்ப்படங்காது என்று வீறு கொண்டு தம் வாழ்நாள் முழுதும் தமிழ் மொழி இன நாட்டுரிமை மீட்பிற்காக பாடுபட்டவர்தான் பாவலர் பெருஞ்சித்தனார் ஐயா அவர்கள். மரமிளையடிகளின் தூய தமிழ் முயற்சிகள், தந்தை பெரியாரின் தன்மான இயக்கத்தின் எழுச்சி மிகு முன்னெடுப்புகள், பாவேந்தர் பாரதிதாசனின் தீப்பொறி பறக்கும் பாப்பரவல் போன்ற பன்னிலை உயிர்ப்புகளை இத்தமிழ் மண் உள்வாங்கி வியப்புற வீரிட்டெழும் பருவத்தில்தான் சேலத்தில் சமுத்திரம் என்னும் சிற்றூரில் ஐயா அவர்கள் திருவள்ளுவர் ஆண்டு 1964 கும்பம் 27 கிழமையாக வெள்ளிக்கிழமை என்று அறியப்படுகிறது. அந்நாளிலே ஐயா அவர்கள் தோன்றினார்கள். அவர் சிறு அகவை முதலே
தாய்மொழியாகிய தமிழின் மீது அளவற்ற பற்று உடையவராக வளர்ந்து வந்தார். மாணவ பருவத்தில், அதுவும் 6ஆம் வகுப்பு படிக்கின்ற போதே குழந்தை என்னும் கையெழுத்து இதழ் ஒன்றை உருவாக்கி மாணவரிடையே எழுச்சியை வளர்த்தெடுத்தவர். 8ஆம் வகுப்பு படிக்கும் போது மலர்காடு இதழை மாணவர் இடையே மலர வைத்து திங்கள் தோறும் பொங்கு தமிழ் உணர்ச்சி அலையை உருவாக்கியவர். அந்த வேகம்தான், வீறுதான், போர்க்குண ஆர்ப்புதான் பின்னாளில் தென்மொழி என்னும் பீரிட்டெழும் தமிழ் உணர்வு வெள்ளமாய் எழுந்தது. கெஞ்சுவதில்லை பிறபால் என்று அருமையாக எழுச்சியுடன் உணர்வாக பாடப்பட்ட பாடல் அந்த முதற் பக்கத்திலே தென்மொழியில் இடம்பெற அமைந்தது. அத்தகைய பெருமைக்குரிய ஐயா அவர்களோடு நான் தொடர்பு கொண்ட நிகழ்வுகளை எல்லாம் இங்கே கூறுவதற்கு நேரமில்லை. ஒன்றை மட்டும் சுருக்கமாக கூறி என்னுடைய பாடலுக்கு வருகின்றேன். நீ தமிழ் மகனா என்ற ஒரு நூல் 1986 நான் வெளியிட்டேன். அந்த 85 ஐயாவோடு தொடர்பு கொண்டு இந்த பாடலை கையெழுத்துப்படியாக ஐயா அவர்களுக்கு அனுப்பி, ஐயா இதில் ஏதேனும் குறைகள் இருந்தால் அதை சுட்டி காட்டுங்கள் என்று வேண்டினேன். ஐயா அவர்களுக்கு அத்தனை பணி நேரமில்லை. இருந்தாலும் மேலோட்டமாக ஒரு பார்வை பார்த்தார். நான் எழுதினேன், தமிழ் மொழியாம் உன் தாயை தாழ்வாக பார்க்கின்றார் தரங்கட்ட சிறியோர்கள் தன்மானம் உனக்கில்லையோ தமிழா தனி சொல்லது தமிழா உண்மை குறித்தே வாழ்கின்ற உன் பகைவர் நெறிவோற்றி ஊமை என உறங்காதே உன்மானம் நினைக்கில்லையோ என்று முதல் பாடல். அந்த தமிழா என்ற தனிச்சொல் அதுல வருகின்றது. 2வது பாடல், தமிழ் நூல்கள் அருங்கணிகள் தன்கடல் போல் இலக்கியங்கள் தடுமாறா இலக்கணங்கள் தன்னறிவை இழந்த நிலையோ அடவோ அமிதான பாவியங்கள் அளவில்லா தொகை நூல்கள் அவை மறந்தாய் படிக்காமல் ஆளவட்டம் புரிந்த வகையோ என்று 2வது பாடல். முதல் பாடலிலே தமிழா என்ற தனிச்சொல் நான் அதிலே பதிவு செய்திருந்தேன். 2வது பாடலிலே தன்னறிவை இழந்த நிலையோ அடவோ என்ற தமிழ் சொல்லை ஐயா அவர்கள் பெய்தார். அந்த ஒரு அடவோ சொல்தான் நூல் முழுக்க தனி சொல்லாகவே வருகின்றது. அத்தகைய ஒரு அரிய வாய்ப்பை ஐயா அவர்கள் எனக்கு வழங்கினார்கள். அந்த நூலை எடுத்தால் அவருடைய நினைவு வந்து கொண்டே இருக்கும். அத்தகைய பாவலரேறு ஐயா அவர்களுடைய நினைவை நாம் இன்று அவருடைய 93வது பிறந்த நாளிலே நாம் இன்றைக்கு எண்ணிக்கொண்டிருக்கின்றோம், போற்றி கொண்டிருக்கின்றோம். அவர் எழுதிய அத்தனை கருத்துக்களையும் நாம் நெஞ்சிலேயே தாங்கி அதை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்று நாம் எண்ணிக்கொண்டே இருக்கின்றோம். அவருடைய கருத்தல்கள் எல்லாம் நாம் மட்டும் அவருடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் மட்டும் அவருடைய காலத்துக்கு பின்னே வாழ்ந்தவர்கள் மட்டும் இன்றைய நிலையில உள்ளவர்கள் மட்டும் அறிந்தால் போதாது. எதிர் வருகின்ற இளைஞர்களிடையே, எதிர் வருகின்ற சின்னஞ்சிறார்களிடையே அவருடைய நெஞ்சத்திலே இவையெல்லாம் பதிக்க வேண்டும். அவருடைய அருமையான அந்த எழுச்சி உணர்வுகளை நாம் விளைவிக்க வேண்டும். அந்த முறையில் தான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது என்று எண்ணுகின்றேன். இதுபோல இன்னும் 1000 நிகழ்ச்சிகள் இந்த தமிழ்நாட்டிலே நாம் தொடங்கினால்தான் எதிர்காலத்திலே தமிழர்கள் உண்மை தமிழர்களாக, வீரமுடைய தமிழர்களாக, தனி தமிழர்களாக திரள்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த வகையிலே நான் இந்த குறிப்பை நிறைவு செய்து என்னுடைய பாடலை நான் படிக்கின்றேன். பார்புகழ் பாவலரேறு பைந்தமிழ் மொழி என ஆர்ப்புடன் வாழ்ந்த பாவலர் ஏறுவை தெரியுமா தம்பி, பாவலர் ஏறுவை தெரியுமா? செந்தமிழ் காக்கவே சிறப்புடன் யாத்த தீஞ்சுவை கனிச்சாறு தெரியுமா, தீஞ்சுவை கனிச்சாறு தெரியுமா? தென்மொழி இன்னுயிர் கண்மணி தமிழ்க்கு தேர்ந்த உயிர் தொண்டென கொண்டவர் தமிழ் தீப்பகை வெறியரை வென்றவர். தேர்ந்துயிர் தொண்டென கொண்டவர் தமிழ் தீப்பகை வெறியரை வென்றவர். பன்மொழி கலப்பினை பாவாணர் வழியில் பாய்ந்தழித்து அரியன நின்றவர். பைந்தமிழ் மொழியின ஆர்ப்புடன் வாழ்ந்த பாவலர் ஏறுவை தெரியுமா தம்பி, பாவலர் ஏறுவை தெரியுமா? மாணவ நிலையிலும் கையெழுத்து இதழ்கள் மலர்காடு குழந்தையை வழங்கினார். தமிழ் மாண்பினை உரிமையை முழங்கினார். தூணென தாங்கி தூய் தமிழ் மாளிகை துளங்கிட ஒளியென விளங்கினார். 18 முறை தமிழுக்கென சிறைப்பட்டு பார்புகழ் பெற்றவர் ஒருவராம். 18 முறை தமிழுக்கென சிறைப்பட்டு பார்புகழ் பெற்றவர் ஒருவராம். அவர்தாம் பாவலரேர் எனும் அரியராம். மதிகெட்ட ஆரியர் மடமையை எரித்த மாத்தமிழ் பாச்சுடர் நெறியராம். பைந்தமிழ்
மொழி இன ஆர்ப்புடன் வாழ்ந்த பாவலர் ஏறுவை தெரியுமா தம்பி, பாவலர் ஏறுவை தெரியுமா? செந்தமிழ் காக்கவே சிறப்புடன் யாத்த தீஞ்சுவை களிச்சாறு தெரியுமா? கோயிலில் தமிழினில் வழிபடல் தனிலே குறுக்கிடும் தடையினை எதிர்த்தவர், வழக்கில் குறிப்புரை தமிழினில் பதித்தவர். தூய தமிழில் உச்ச மன்றமே வியக்க துடிப்புடன் விளக்கியே உரைத்தவர். தூய தமிழில் உச்ச மன்றமே வியக்க துடிப்புடன் விளக்கியே உரைத்தவர். பைந்தமிழ் மொழியின ஆர்ப்புடன் வாழ்ந்த பாவலர் ஏறுவை தெரியுமா தம்பி, பாவலர் ஏறுவை தெரியுமா? தமிழ் இனம் காத்திட பெருந்துயர் கொடுமை தாங்கியே நித்தமும் உழைத்தவர். தமிழ் இனம் காத்திட பெருந்துயர் கொடுமை தாங்கியே நித்தமும் உழைத்தவர். வீரம் தழைத்தெழ துணிவினை விளைத்தவர். திமிருடன் இந்தியை திணித்திடும் வெறியை சீரும் கணைகளால் துளைத்தவர். தழைத்தெழ துணிவினை விளைத்தவர், சீரும் கணைகளால் துளைத்தவர். பைந்தமிழ் மொழியின ஆர்ப்புடன் வாழ்ந்த பாவலர் ஏறுவை தெரியுமா தம்பி, பாவலர் ஏறுவை தெரியுமா? செந்தமிழ் காக்கவே சிறப்புடன் யாத்த தீஞ்சுவை களிச்சாறு தெரியுமா? இந்த அரிய வாய்ப்பினை நல்கிய ஐயா பூங்குன்றனார் அவர்களுக்கும் அவருக்கு துணையாக இருக்கின்ற தனித்தமிழ் உணர்வோடு விளங்குகின்ற அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் பங்கை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. பன்மொழி கற்றவர் பைந்தமிழ்க்கு உழைப்பவர் பாவனர் தாத்தா தெரியுமா தம்பி, பாவனர் தாத்தா தெரியுமா? அவர் தென்மொழி ஆய்விலும் தனித்தமிழ் வாழ்விலும் திகழ்கின்ற ஞாயிறு புரியுமா என்று பாவனர் மீது கொண்ட பற்றின் காரணமாக ஐயா பாவலர் ஐயா இந்த பாடல் எழுதினார். அதனை அடியொற்றி பாவலர் மீது கொண்ட பற்றின் காரணமாக ஐயா இந்த தம்பிக்கு ஒரு பாடல் இயற்றி இந்த அவையில் அரங்கேற்றி இருக்கிறார். ஐயா அவர்களுக்கு மிக நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயாவுடைய பாவை பற்றி முனைவர் பூங்குன்றன் ஐயா அவர்கள். வணக்கம். எழில்வாணன் ஐயா உடைய ஒரு நூல் அந்த யாப்பு தொடர்பான யாப்பு இலக்கணம் தொடர்பாக எழுதியிருக்கார். இந்த காலகட்டத்திலையும் அது மிக பொருந்தக்கூடிய, இந்த காலகட்டத்தில் வருகிற திரைப்பட பாடல்களை கூட எப்படி அந்த யாப்பு அமைந்திருக்கிறது என்கிறதை விளக்கி அந்த நூல் அமையும். மிக சிறப்பான நூல் அது. அந்த நூலை எழுதிய எழில்வாணன் ஐயா அவர்கள் தொடர்ந்து தென்மொழியில் அவர் இல்லாமல் பாடல் இல்லாமல் தென்மொழி வராது. அந்த அளவில் மிக பல யாப்புகளையும் கலந்து அது ஐயாவை போலவே அந்த பொருண்மைக்கு பொருந்திய யாப்பை தேர்ந்தெடுத்து கொண்டு எழுதக்கூடிய வல்லமை பெற்றவர். வணக்கம், வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக திருக்குறள் புலவர் நாவை சிவம் ஐயா அவர்கள். இவர் பெருமகனாரும் எங்களுடைய தமிழ்நாடு அரசு செந்தமிழ் சொற்பிறப்பியலாளர் திட்ட இயக்கம் வழங்கிய அந்த தூய தமிழ் பற்றாளர் விருதினை வென்ற பெருமகனார். தமிழே குறி குரலே நெறி என்ற கொள்கை அவர். பெற்றோரிட்ட பெயரிலிருந்து பாவனர் ஐயா அவர்களால் நாவை சிவம் என்னும் பெயர் சூட்டப்பெற்றவர். பாவலர் ஐயாவின் தென்மொழி இதழின் நெடுங்கால தொண்டர், புலவர், முதுகலை பயின்றவர், தலைமை ஆசிரியர் பணியிலிருந்து மாணவர் உலகிற்கு நல்ல தமிழ் உணர்வூட்டியவர். திருச்சி மணற்பாறையில் திருக்குறள் பயிற்றகம், பாவாணர் தமிழ் பாசறை அமைப்புகள் கண்டவர். அரை நூற்றாண்டாக தூய தமிழும் திருக்குறளும் தொடர்ந்து பரப்பி வரும் பண்பாளர். வெல்லும் திருவள்ளுவம், செந்தமிழ் உணர்வு பூக்கள் போன்ற பல நூல்களின் படைப்பாளர், நாவலர், பாவலர், திருவள்ளுவர் விழாவளி, முச்சந்தியில் முப்பால் விளக்கம் தருபவர். 2500க்கும் மேற்பட்டோருக்கு தூய தமிழ் பெயர் சூட்டியவர். தமிழகம் அயலகம் சென்று கருத்தரங்குகளில் பங்கு பெற்றவர். தமிழக அரசின் தூய தமிழ் பற்றாளர் விருதாளர், தமிழ்ச்செம்மல், திருக்குறள் நெறி தகமையார் போன்ற விருதுகளை பெற்றவர். தமிழும் குரலும் அடுத்த பிறங்கடையினரையும் சென்று சேர இந்த தள்ளாத வகையிலும் தள்ளாது பாடுபட்டு வருபவர் ஐயா நாவை சிவம் அவர்களை அந்த தன்னுடைய பாவை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். பெருமைக்குரிய பாவலர் பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய 93ஆம் ஆண்டு பிறந்த நாளை ஒட்டி தமிழக தூய தமிழ் இயக்கமும் அமெரிக்க அயலக தமிழ்களமும் இணைந்து நடத்துகின்ற இணைய வழி கூட்டத்திலே பங்கேற்று
சிறப்புரையாற்றிய பெருமக்களுக்கும் பார்வையாளராக இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நற்றமிழ் வணக்கம். இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த தென்மொழி ஆசான் பூங்குருநார் பொழினார் அவர்களுக்கும், வரவேற்புரையாற்றிய அருமை அம்மா சித்திரை செந்தாழை அவர்களுக்கும், நெறியாளராக இயங்கிக் கொண்டிருக்கின்ற அருமை அளவல் கார்த்தி அவர்களுக்கும், சிறப்பான உரையாற்றிய செந்தரை கௌதமனார், குமரராசன் போன்ற சான்றவர்களுக்கும், பாவரங்கேற்றிய கடவுர் மணிமாறன், எழில்வாணன் போன்றோருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்தும் நன்றியும். பாவலர் ஐயா அவர்களால் நற்றமிழ் பாவலர் நாவை சிவம் வாழ்க என்று வாழ்த்து பெற்றவன் யான். தொடக்கப்பள்ளி ஆசிரியனாக இருந்து தென்மொழி தந்த தனித்தமிழ் உணர்வும் புலமையாலும் புலவர் முதுகலை போன்ற முனைவர் வகையில் கல்வி பட்டங்களை பெற்ற பெருமைக்குரியவன். தமிழகம் மட்டுமன்று அயலகம் சென்று தமிழ் உணர்வை, திருக்குறள் நெறியை பரப்பி வந்தேன், வருகின்றேன். அது மட்டுமல்ல, தூய தமிழிலே திருக்குறள் நெறியிலே தமிழ் திருமணங்களை நிகழ்த்தி வருகிறேன் என்றால் இதற்கு அடிப்படை கரணியம் பாவலர் ஐயா பெருஞ்சித்தனாருடைய தொடர்பும் அவருடைய வாழ்த்தும் தான். பாவலர் ஐயா அவர்கள் மணப்பாறை பகுதிக்கு 4 முறை வந்து நல்ல கருத்துக்களை விதைத்து நல்ல தமிழ் உணர்வூட்டி எம்மை பெருமைப்படுத்தியவர். அவருடைய தொடர்பாலே இங்கு இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாம் எழுச்சி பெற்றிருக்கார்கள். அவருடைய பாடல்களை படிக்க சொல்ல சொல்ல சுவையூறும். அந்த சுவையிலே மயங்கி காலத்தின் அருமை கருதி சுருக்கமாக என்னுடைய பாடலை இப்பொழுது படிக்கின்றேன். பெருஞ்சித்திரனார் புகழ் பாடுவேன். முந்து தமிழினை முற்றுங்குலைத்திடும் மொயம்பில ஆரியம் சாடியோ, மொழி தந்தை பாவாணரின் தன்னிகரற்றதல் தனித்தமிழ் பாதையில் ஓடியோர். முந்து தமிழினை முற்றுங்குலைத்திடும் மொயம்பில ஆரியம் சாடியோர், மொழி தந்தை பாவாணரின் தன்னிகரற்றதல் தனித்தமிழ் பாதையில் ஓடியோர். இந்தி விரட்டியோர் வெஞ்சிலை வாடியோர் இன்றமிழ் வாழ்ந்திட நாடியோர். இந்தி விரட்டியோர் வெஞ்சிலை வாடியோர் இன்றமிழ் வாழ்ந்திட நாடியோர். அந்த செந்தமிழ் காவலன் சீர்மை நிறை பெறும் சித்திரன் நற்புகழ் பாடுவேன். தென்மொழி நற்றமிழ் சிட்டினால் நற்புது திருப்பம் தமிழினில் நாட்டியோர். தென்மொழி நற்றமிழ் சிட்டினால் நற்புது திருப்பம் தமிழினில் நாட்டியோர். பிறர் புன்மொழி நன்மொழி எம்மொழி தம்மையும் பொருட்படுத்தாவழி காட்டியோர். என்மொழி என்னினம் என்னுடை நாடன எப்பொழுதும் வினையாற்றியோர். என்மொழி என்னினம் என்னுடை நாடன எப்பொழுதும் வினையாற்றியோர். அந்த பொன்மொழி பாவலன் பூந்தமிழ் சித்திரன் ஒன்றா பெரும்புகழ் சாற்றுவேன். அந்த பொன்மொழி பாவலன் பூந்தமிழ் சித்திரன் ஒன்றா பெரும்புகழ் சாற்றுவேன். அடிமைத்தனங்களில் ஆழ்ந்து கிடந்திடும் அன்பு தமிழனை மீட்டவர். அடிமைத்தனங்களில் ஆழ்ந்து கிடந்திடும் அன்பு தமிழனை மீட்டவர். தமிழ் துடிக்கும் உணர்வுடன் தூய்தமிழ் நஞ்சினால் தொல் தமிழ் நன்னிலம் கேட்டவர். துடிக்கும் உணர்வுடன் தூய்தமிழ் நெஞ்சினால் தொல் தமிழ் நன்னிலம் கேட்டவர். வெடிக்கும் தமிழ் பகை வீழ்த்திட நாடோறும் வெற்றி படை மருந்தாக்கியோர். வெடிக்கும் தமிழ் பகை வீழ்த்திட நாடோறும் வெற்றி படை மருந்தாக்கியோர். அந்த பிடிக்கும் தமிழுரு வெற்றிமை சித்திரன் பீடலாம் வென்றிட ஊக்குவேன். அந்த பிடிக்கும் தமிழுரு வெற்றிமை சித்திரன்
பீடலாம் வென்றிட ஊக்குவேன். 100 ஆண்டுகள் நொண்டியை போலவே நொடிஞ்சிடும் நம் குலம் ஓங்கவே. 100 ஆண்டுகள் நொண்டியை போலவே நொடிந்திடும் நம் குலம் ஓங்கவே. அடல் ஏறென தோன்றியே இந்நாளை தாண்டியே எதிர்ப்புகள் யாவையும் தாங்கியோர். அடல் ஏறென தோன்றியே இந்நாளை தாண்டியே எதிர்ப்புகள் யாவையும் தாங்கியோர். மாறிலா செந்தமிழ் மானமும் காத்திட மக்களை அன்புடன் தூண்டியோர். மாறிலா செந்தமிழ் மானமும் காத்திட மக்களை அன்புடன் தூண்டியோர். அந்த வீருடை பாவலன் வேங்கையாம் சித்திரன் வேட்கை நிறைவுற வேண்டுவேன். கழக புலவனின் கற்பனை தன்னிலும் கனிச்சார் என பாடியோர். கழக புலவனின் கற்பனை தன்னிலும் கனிச்சார் என பாடியோர். அட பழகு தமிழ் குயில் பாரதிதாசனாய் பைந்தமிழ் தீங்கலாம் சாடியோர். அட பழகு தமிழ் குயில் பாரதிதாசனாய் பைந்தமிழ் தீங்கலாம் சாடியோர். மொழி இனம் நாடெனும் முப்படி கொள்கையே மூச்சன பேச்சன வாழ்ந்தவர். மொழி இனம் நாடெனும் முப்படி கொள்கையே மூச்சன பேச்சன வாழ்ந்தவர். அந்த அழகு தமிழ் கனல் அந்த அழகு தமிழ் கனல் அஞ்சிடா சித்திரன் ஆண்மை சிறப்பெல்லாம் வாழ்த்துவேன். அந்த அழகு தமிழ் கனல் அஞ்சிடா சித்திரன் ஆண்மை சிறப்பெல்லாம் வாழ்த்துவேன். உலகம் முழுவதும் உள்ள தமிழினம் உலகம் முழுவதும் உள்ள தமிழினம் ஒன்றிய வாழ்வினில் உய்யவே. சிறு கலகமே இல்லா கவினுறு கொள்கையால் கலைத்தமிழ் வையகம் செய்யவே. சிறு கலகமே இல்லா கவினுறு கொள்கையால் கலைத்தமிழ் வையகம் செய்யவே. உலகத் தமிழினம் ஓங்கு கழகமாம் உலகத் தமிழினம் ஓங்கு கழகமாம் ஒப்பில் இயக்கமும் தோற்றியோ. உலகத் தமிழினம் ஓங்கு கழகமாம் ஒப்பில் இயக்கமும் தோற்றியோ. அந்த இலகம் தமிழ் குல ஏந்தலாம் சித்திரன் இன்னடிய தீய போற்றுவேன். அந்த இலகம் தமிழ் குல ஏந்தலாம் சித்திரன் இன்னடிய தீய போற்றுவேன். இன்னடிய தீய போற்றுவேன். பாவலர் ஐயா இன்னடிய தீய போற்றுவேன் போற்றுவேன் போற்றுவேனே. நன்றி ஐயா. நான் இயற்றிய பாவை இசையோடு இசைப்பாடலாகவே இங்கு அரங்கேற்றிய ஐயா நாவை சிவம் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயாவின் இசைப்பாடல் பற்றி பூங்குன்றன் ஐயா அவர்கள். ஒவ்வொரு பாட்டரங்கத்திலையும் ஐயாவுடைய இசையோடு பாடுகிற அந்த பாடல் மிகவும் எடுப்பாக இருக்கும். ஆயிரக்கணக்கான திருமணங்களை நடத்தி வைத்தவர். ஒவ்வொரு ஆண்டும் திருக்குறள் அந்த ஊர்வலம் ஒன்று நடத்துவாங்க. அதில் 2 முறை நாம் எல்லாம் கலந்துருக்கிறோம். இந்த அகவையிலும் தன்னுடைய இணையரோடு சேர்ந்து அந்த கொஞ்சம் நடை வழியெல்லாம் இருக்கிற நிலைகள்லையும் அதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்முடைய பாராட்டையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக பாவரங்கில் பாவசிக்க வருபவர் திரு தமிழ்மணி எல்லோன் ஐயா அவர்கள். 80 அகவை கொண்ட இளைஞர். தமிழ்நாட்டில் பிறந்தாலும் மலேசியாவில் கடந்த 60 ஆண்டுகளாக வாழ்ந்து வருபவர். தொடக்கப்பள்ளி முதல் மலேசியா ஈப்போவில் கல்வி கற்றவர். பாவாணர் தமிழ் மன்றத்தில் 1963ஆம் ஆண்டு குறிஞ்சி குமரனாருடன் இணைந்து பணியாற்றியவர். பாவலர் பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்கள் மலேசியா சென்ற போது அன்புள்ளம் கொண்டு பிறந்த பெருந்தகையாளர். தென்மொழியை படித்து தமிழ் உணர்வு பெற்றவர் என்பதை அவைதோறும் பெருமையுடன் பறைசாற்றி வருகிறார். ஐயா தமிழ்மணி எல்லோன் அவர்களை வழங்கும்படி அன்போடு அழைக்கின்றோம். ஐயா நீங்க ஒளித்தடை நிற்குங்க. அடுத்தது நீங்களே பாட்டு படிச்சிருங்க கார்த்திக். உங்களுடைய பாடல் அணியமா இருக்கா?
இருக்குங்க. அவர் எல்லாம் இணையறதுக்குள்ள நீங்க உங்களுடைய பாடலை பகிர்ந்துருங்க. நன்றிங்க. நம்ம தமிழாய்ந்த பெருமக்கள் தமிழ் ஒரு பாவலர். அவர் செந்தமிழ் சொற்பிறப்பியல்ல அகர முதலி திட்டத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். பல பொறுப்புகளையும் அங்கே எடுத்துக்கொண்டிருக்கிறார். சொற்குவை என்கிற ஒரு திட்டத்தில் அவருடைய பணியெல்லாம் மிக கடுமையானது. மேற்கொண்டு சொல் வயல் என்கிற இதழுக்கு தம்பி கார்த்திக் தான் பதிப்பாசிரியர். அது பல ஆண்டுகளாக சிறப்பாக ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலே சிறப்பாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அவர் அடிப்படையில் ஒரு முனைவர் பட்டம் பெருமழை சோமசுந்தரனார் அவருடைய உரையை பற்றி ஆய்வு செய்தார். இலக்கியத்தில் ஆழங்கால் பட்டவர். அவர் தன்னுடைய பாடலை எடுத்துரைக்கிறார். தம்பி அவையோர் அனைவருக்கும் வணக்கம். தமிழாய்ந்த பெருமக்கள் இணைந்திருக்கிற இந்த அவையில் எனக்கும் ஒரு வாய்ப்பளித்து என்னுடைய பாவையும் அதில் அரங்கேற்ற வாய்ப்பளித்த முனைவர் பூங்குன்றன் ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றியை என்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நேரமின்மை காரணமாக நேரடியாக என்னுடைய பாவுக்கே சென்று விடுகிறேன். இசை நிறை என் சேர் கலிநடி ஆசிரியர் விருத்தத்தில் இந்த பாடலை இயற்றிருக்கிறேன். காய் 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 மா என்ற வாய்ப்பாட்டில் இந்த பாடலை அமைத்திருக்கிறேன். சொல்வேறு செயல்வேறாய் சுழன்றதில்லை கூறு, சொல்வேறு செயல்வேறாய் சுழன்றதில்லை கூறு, சொல்லுக்குள் வாழ்வையே சுட்டியுள்ளார் பாரு. நில்லாது தமிழ் காக்க நிலமுழுத ஏறு, நெடுந்தமிழின் மீட்சியொன்றே நெஞ்சு கொண்ட பேரு. சொல்லுக்குள் சுடுகணலின் சூடிருக்கும் பாரு, சொல்லுக்குள் சுடுகணலின் சூடிருக்கும் பாரு, சூடாலே தமிழ் முடிதான் சூடிருக்கும் பாரு. சொல்லுக்குள் சுடுகணலின் சூடிருக்கும் பாரு, சூடாலே தமிழ் முடிதான் சூடிருக்கும் பாரு. பொல்லாத தமிழ் பகை முன் பொங்கியவர் யாரு, பாரறியும் அவர்தானே பாவலருள் ஏறு. கொள்கையில் எழுநுனியும் குன்றாத குணத்தர், கூடும் இன்பம் தமிழாலே கூடும் என்ற மனத்தர். உள்ளமெல்லாம் தமிழ் பற்று உயிரெனவே தங்கும், உள்ளமெல்லாம் தமிழ் பற்று உயிரெனவே தங்கும், ஊரேதும் தமிழுக்கென்றால் ஊரு சினம் பொங்கும். உள்ளமெல்லாம் தமிழ் பற்று உயிரெனவே தங்கும், ஊரேதும் தமிழுக்கென்றால் ஊரு சினம் பொங்கும். கள்ளமென மொழிக்கலப்பை கடிந்துரைத்து கலைத்தார், கள்ளமென மொழிக்கலப்பை கடிந்துரைத்து கலைத்தார், காலமெல்லாம் கனித்தமிழை காத்திடவே உழைத்தார். வெள்ளமென வாழ்விலிடர் வீழ்த்த வரும் போதும், வெள்ளமென வாழ்விலிடர் வீழ்த்த வரும் போதும், வீழ்ந்ததில்லை தமிழ் தொண்டு வீறு கொண்டே மோதும். தென்மொழியாய் வாழுகின்ற தீந்தமிழின் சீயம், தென்மொழியாய் வாழுகின்ற தீந்தமிழின் சீயம், தேவநேயர் புகழ்பாடும் தேர்ந்த தமிழ் நேயம். இந்தமிழர் எழுச்சியுற எழுதிடவே பிறவி, இந்தமிழர் எழுச்சியுற எழுதிடவே பிறவி, ஏற்ற தாழ்வு அனைத்தினையும் எடுத்தெறிந்தார் நிரவி. தன் இல்லம் நலிந்தாலும் தமிழுயர்வே மூச்சு, தன் இல்லம் நலிந்தாலும் தமிழுயர்வே மூச்சு, தடைகள் பல படையெடுத்தும் தலைவணங்கா பேச்சு. தன் இல்லம் நலிந்தாலும் தமிழ் உயர்வே மூச்சு, தடைகள் பல படையெடுத்தும் தலைவணங்கா பேச்சு. தன்மான மையூற்றி தமிழ் நூல்கள் படைத்தார், தன்மான மையூற்றி தமிழ் நூல்கள் படைத்தார், தன் எழுத்தை தகரியாக்கி தமிழ் பகையை உடைத்தார். தன்மான மையூற்றி தமிழ் நூல்கள் படைத்தார், தன் எழுத்தை தகரியாக்கி தமிழ் பகையை உடைத்தார். மாணிக்க பொலிவோடு மாதமிழ்தான் வாழும், மாணிக்க பொலிவோடு மாதமிழ்தான் வாழும், மற்ற சதி அத்தனையும் மாண்டழிந்தே வீழும். மாணிக்க பொலிவோடு மாதமிழ்தான் வாழும், மற்ற சதி அத்தனையும் மாண்டழிந்தே வீழும். ஏனியாக இவரெழுத்து எந்தமிழை ஏற்றும், இந்தமிழ்தான் இவர் தொண்டை எப்போதும் போற்றும். பேணி நன்கு தமிழ் வளர்க்க பெருந்துன்பம் கடந்தார், பேணி நன்கு தமிழ் வளர்க்க பெருந்துன்பம் கண்டார், பெரும்புகளை தலைநிமிர்த்தல் பேரமுக்கு என்றார். பேணி நன்கு தமிழ் வளர்க்க பெருந்துன்பம் கண்டார், பெரும்புகளை தலைநிமிர்த்தல் பேரமுக்கு என்றார். சேநிலைக்கு சென்றாலும் செழுந்தமிழாய் வாழ்வார், சேநிலைக்கு சென்றாலும் செழுந்தமிழாய் வாழ்வார், செம்மாந்த தமிழ் தொண்டர் சிந்தைக்குள் ஆழ்வார். சேநிலைக்கு சென்றாலும் செழுந்தமிழாய் வாழ்வார், செம்மாந்த தமிழ் தொண்டர் சிந்தைக்குள் ஆழ்வார். வாய்ப்புக்கு நன்றி. அருமை கார்த்திக். நன்றி. நன்றி. நல்லது. பாவலர் பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்களின் 93வது பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற இந்த பாவரங்கம் மற்றும் கருத்தரங்கத்தின் நிறைவாக முறையாக அறிஞர் பெருமக்களுக்கு நன்றி கூற முனைவர் பூங்குன்றன் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். 2 முறையும் மிக சிறப்பாக இருந்தது. அறிஞர்கள் இருவருக்கு சிறப்பு உரையாக அளித்திருந்தோம். அந்த வகையில் சென்ற முறை கனகுறிஞ்சி அவர்களும்
தோழர் தியாக அவர்களும் இணைந்து உரையாற்றினார்கள். இப்பொழுது செந்தலை கௌதமனார் மிக சிறப்பான ஒரு உரையை தந்தார். கும்மணராசன் ஐயா அவர்கள் மிகவும் சரியான தொடர்ச்சியான ஒரு நெட்டுரையை தந்திருந்தார்கள். மிகவும் அதில் கருத்துகள் செறிந்திருந்தது. பல குறிப்புகளும் எடுக்கக்கூடிய வண்ணம் அவர்கள் அவ்வளவு தொகுப்பையும் ஒரு குறுகிய காலத்தில் எடுத்திருப்பார்கள் என்று நான் கருதவில்லை. அவர்களை நான் நேரில் சந்தித்து அவருடைய உரையெல்லாம் கேட்டிருக்கிறேன். மிக சிறப்பான உரையாகத்தான் இருக்கும். இந்த முறை மிகவும் செறிவான உரையாக இருந்தது. மற்ற பாவலர்களை சொல்லவே வேண்டாம். நான் ஒரு ஒரு சிரிப்புக்காக ஒன்று சொல்லுவது, நிலைய கலைஞர்கள்ங்கிறது போல, நிலைய பாவலர்கள் என்கிறது போல, தென்மொழி நிலைய பாவலர்கள் என்கிற வகையில் ஐயா பெரிய பெரிய ஆளுமைகள், அவர் பேராசிரியர் கடவுர் மணிமாறன், எழில்வாணன் ஐயா, திருக்குறள் புலவர் நாவை சிவம் ஐயா எல்லாம் இணைந்திருந்தாங்க. எல்லோன்னும் ஒரு பெரிய பாவலர். அவர் மலேசியாவிலேயே குறிஞ்சி குமரனாருக்கு கீழ் அவருடைய அந்த பாவாணர் தமிழ் மன்றம் என்று முதல்ல உலகத்திலேயே முதல்ல தொடங்கினது அந்த ஈப்போ மாநிலத்தில் தான். அந்த மாநிலத்தில் குறிஞ்சி குமரனார் தான் அதை தொடங்கினார். அவருக்கு கீழ் இருந்து பலரையும் உருவாக்கினார். அந்த உருவாக்கினவர்களில் முகாமையானவர்கள் ஒருவர் எல்லோன். அவர் மிக அங்கே ஒரு வணிக வகையில் தன்னை நிலைப்படுத்தி கொண்டார். எனினும் எங்கு நிகழ்ச்சிகள், தமிழ் நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அதற்கு பொருளுதவியும் மற்ற ஏந்துகளும் செய்து கொடுக்கிற வகையில் அவருக்கு ஒரு வள்ளலாக இருந்தார். அதே நேரத்தில் பாவலரேறு அங்கே மலேசியா சென்றிருந்த போதும் அவர் பாவலரேறு ஒரு மாத செலவு, அது ஒரு மாத செலவில் அவங்க ஒரு தனி வீடே எடுத்து கொடுத்து அதற்கு ஏந்து செய்து கொடுத்திருக்கிறார். அந்த வீட்டையெல்லாம் சென்று காட்டினார். எல்லாம் மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்போ எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இடங்கள்லாம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு பெருமையாக இருந்தது. அந்த வகையில் தமிழ் மணி எல்லோன் இன்னொரு வாய்ப்பில் அவரை இணைக்கலாம் என்று எண்ணுகிறோம். இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி பேச்சுகள் முழுவதும் வலையொலியில் ஏற்றப்படும் என்று அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். செந்தாழை அவர்கள் பேசி இதை நிறைவு செய்யலாம் என்று எண்ணுகிறேன். அனைவரும் சிறப்பாக பகிர்ந்து கொண்டமைக்கும் வந்தமைக்கும், இந்த அவைக்கு வந்தமைக்கும் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.